ஹாய் வியூவர்ஸ், இப்போ இறால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 250 கிராம். அரிசியை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இறால் மீன் 250 கிராம். வெங்காயம் 100 கிராம். தக்காளி 100 கிராம். பச்சை மிளகாய் 4-8. உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவோட எண்ணிக்கையை கூட்டிக்கலாம். பிரியாணிக்கு வத்தத்தூள் விட பச்சை மிளகாவோட உரப்பு தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். புதினா இலை 1/2 கப். மல்லி இலை 1/2 கப். அரை எலுமிச்சை பழம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். தயிர் 75 மில்லி. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். வத்தத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. மீடியம் சைஸ் பட்டை 1. அன்னாச்சி பூ 1. ஏலக்காய் 4. கிராம்பு 5. ஜாதிபத்திரி 1/4 டேபிள் ஸ்பூன். பிரியாணி இலை 1. ரம்ப இலை 1. ரம்ப இலை இல்லைனாலும் பரவாயில்ல, அது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். முழு மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். நெய் 40 மில்லி. எண்ணெய் 40 மில்லி. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இறால் மீனை மசாலா தடவி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், வத்தத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாம் நல்லா வறுவிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா வறுவியாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் இறால் மீன்ல மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு தவால தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு மசாலா வறுவி வச்சிருக்க இறால் மீனை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இறால் மீன் வேகணும்னு அவசியம் இல்லை. 2 பக்கமும் நல்ல கலர் மாதிரி வந்தாலே போதும். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துடலாம். இப்ப 2 பக்கமும் நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறால் பிரியாணி பண்றதுக்கு ஒரு குக்கர்ல எண்ணெய், நெய் பாதி ஊத்திக்கலாம். மீதி பாதி பிரியாணி தம் போடும் போது ஊத்திக்கலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூ, ஜாதிபத்திரி, மிளகு போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்ப பிரியாணி இலை, ரம்ப இலை 2யும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு இப்பவே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. இப்ப தக்காளி பழம் சேர்த்துடலாம். தக்காளி பழம் 3/4 வாசி வதங்கினாலே போதும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும் போது இன்னும் நல்லா வதங்கிடும். தக்காளி பழம் நல்லா வதங்கியாச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். அப்பதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல உள்ள பச்சை வாசம் எல்லாம் போகும்.
இப்போ கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துடலாம். தயிர் நல்லா எல்லா மசாலாவோடையும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மல்லி இலை, புதினா இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ எலுமிச்சப்பழம் சாறு ஊற்றி நல்லா கலந்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் குக்கரை மூடி வைக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ வறுத்து வச்சிருந்த இறால் மீனை சேர்த்துடலாம். இறால் மீன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அளந்து தான் ஊற்றணும். எந்த கப்பால் அரிசி நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பால் தான் தண்ணியும் மெஷர் பண்ணணும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே அரிசியை போட்டு இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுடலாம். இப்போ குக்கரை ஒரு 4 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கும். 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் போதும். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணிலாம் கொஞ்சம் வத்திருச்சு. அரிசியும் தண்ணியும் ஒரே சம அளவு வந்துடுச்சு. அரிசியும் தண்ணியும் ஒரே சம அளவு இருக்கணும். உங்களுக்கு தண்ணி ரொம்ப வத்திருச்சின்னு தோணுச்சுன்னா 1/4 கிளாஸ் தண்ணியை மேலே தெளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நெய் ஊற்றி குக்கரை மூடிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். வெயிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்லையே கிடக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை உடனே திறந்து பார்க்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்க. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். அரிசிலாம் நல்லா வெந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.